பார்த்தீங்களா எவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போகிறேன்ட்டு. முருகர் பக்கத்தில் போட்டில் அப்படியே போயிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு. நம்ம திருச்செந்தூர் முருகரை எங்கள் போட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கண்ணே. புரிஞ்சு பேசினாரா இல்லை புரியாமல் பேசினாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அடி போட்டு நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினோம். அழகா இருக்குல்ல முருகர் கையில். நீங்கள் வந்து மீனெல்லாம் சும்மா தானே போய் கடலில் போய் அள்ளிட்டு வர்றாங்க, சாலை வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. கரைக்கு வந்தாதான் நாங்கள் உயிரோட வீட்டுக்கு வர்றோம். கடல் வழியாக போகும்போது எப்படி இருக்கும், அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு அந்த சிமிலிலாம் தெரியுதான்னு தெரியல. போட்டை கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் போட்டை வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டோம். புதுசாக போட்டு ஒன்று எடுத்துருக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கடல்ல இருந்து அப்படியே முருகரை பாருங்களா, அந்த இருக்காரு பாருங்க. இன்னைக்கு போட்டை நாங்கள் வாங்கிட்டு அப்பா அப்படியே கடல் வழியா நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். இதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ போட்டை நல்லபடியாக கொண்டு வந்தாச்சு திருச்செந்தூர் முருகர் அருளால். இதில் மேலே 3 இது சேர்த்த 4 போட்டு. நான் கரைக்கு வந்து டைம் காமிக்கணும்னு நினச்சேன்ல. இத்தனை கிலோமீட்டரை வந்து நம்ம போட்டு வந்து திருச்செந்தூர் கோயில் அந்த இருக்கு பாருங்க. என்னன்னா படுத்து தூங்குறதுக்கு வரங்கிறதுக்கு வரோம்ண்ணா. சரி சொல்லுங்க. இன்ஜின் போகண்ணா. படிச்சிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி அது ஓடிடும்லண்ணே. நல்லா அனித்த கலப்புது இல்லைண்ணா. நல்லா சூப்பராக போட்டு விட்டுருக்காங்க பத்தியாண்ணா. ஆத்தா பாடகத்துக்கு வந்தாலும் இப்படிதான் அணைச்சிக்கிறோம், வச்சானுங்க அணைச்சிரும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? புதுசாக போட்டு ஒன்று எடுத்துருக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு போட்டை நாங்கள் வாங்கிட்டு அப்பா அப்படியே கடல் வழியாக நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா போட்டெல்லாம் வாங்கிட்டு இதில் தான் ஏற்றிட்டு போவோம், இதில் வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே போவோங்க. இப்போ அப்படி கிடையாது, கடல் வழியாகவே அடிச்சு விட்டுட்டு போகிறோம். ஒரு 40 போட்டிருக்கோம், 2 9 போட்டு தான் கடலில் போயிட்டு இருக்கோம். போட்டு எவ்வளோ பெரிய போட்டுன்னு பாருங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம்ல, அதை விட இந்த போட்டு வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து புதுசாக நாங்கள் கெட்டினது இல்லை, இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு, நாங்கள் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கிட்டு வரோம். ஆனால் அவங்க வாங்கி இந்த போட்டை வாங்கி ஒரு 2 மாதத்துனா 3 மாதம் 4 மாதம் தான் ஆகுதுனாங்க. ஒரு 6 கடல் தான் நாங்கள் தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, அணியத்தை அப்படியே தூக்கிட்டுங்க, கப்பு சிப்புன்னு தூக்கிக்கிட்டு சம்முன்னு போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கா என் போட்டு? அப்படி பின்னாடி காமிக்க பாருங்க. போட்டுக்கு உள்ள ஃபுல்லா மஞ்சள் சிவப்பு பச்சை கலர் தான் அடிச்சு வச்சிருக்கோம். பெரிய போட்டா இருக்கையும் வண்டியில வச்சு கொண்டு போகும்போது ஏன்டா இந்த டைம் வேற காத்து வேற சரியான காத்தா, ஏதாச்சும் ஒன்று ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான். என்னாச்சு கிளப்பையா திறக்கலாம். இந்த போட்ல என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் காமிச்சிடுறேன், சொல்றேன் சரிங்களா? பாருங்க ஒரு நாள், அதை நான் தெளிவாக காமிக்க.
இன்னும் ஸ்டிக்கர்லாம் இருக்குது, இன்னும் ஸ்டிக்கர் வேலையெல்லாம் இருக்குங்க. இந்த போட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த போட்டோட இது வந்து ரொம்ப பெருசு தான், செம்ம பெருசு, ரொம்ப பெருசுன்னு சொல்கிறத விட செம்ம பெருசுன்னு சொல்லுவோம். அந்தளவு போட்டு நாங்கள் வந்து ஆலந்தலையில் தான் போட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம், கடல் வழியே தான் போகிறோம். இப்போ போகும்போது நம்ம திருச்செந்தூர்லாம் பார்க்கலாம், இங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் திருச்செந்தூர். முருகரை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போவாங்க கடலில், நல்லா இருக்குல்ல. போட்டோ அப்படியே கழுவி விட்டுறலாம், தண்ணியும் விழுந்துட்டு இருக்கு. இப்போ இதை வச்சு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற போகிற ஃபோர்ஸுக்கு அந்த வாளியெல்லாம் பிச்சு தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு போயிடும். எவ்வளோ குளிச்சுட்டான் கண்ணா. எப்படி திருச்செந்தூர் கோயில் தான் இருக்கு பாருங்க. அப்படியே நான் காமிக்கேன், கொஞ்ச நேரத்தில் காமிக்கேன். அப்படியே முன்னாடி இருந்து அணியத்தில் இருந்து அப்படியே நம்ம போட்டு அழகாக ரசிப்போமா, சூப்பராக இருக்கும். போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. முன்னாடி சூரியன் கரெக்டாக என் கண்ணுக்கு நேரம் அடிக்கு, என்னால் முழிச்சு கடந்து ஒழுங்கா பேச முடியலை, அந்த அளவு இருக்குது. கடல்ல இருந்து அப்படியே முருகரை பாருங்களா, அந்த இருக்காரு பாருங்க முருகர் கோயில், திருச்செந்தூர். ஆலந்தல்லேருந்து தான் போட்டோ எடுத்துகிட்டு போகிறோமா. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் போட்டு பச்சை கலர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிபி கட்டு ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டு, அதுக்கடுத்து ஒரு புது கட்டு ஏவிபி கட்டு, அதுக்கப்புறம் ஒரு வின்லிங் கட்டு வச்சுருந்தோம் புதுசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் இது வந்து ஏவிபி கட்டு, நல்ல பெரிய போட்டு. ஏன்னா ஒய்யாமல் பெரிய போட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்கன்னு நினைப்பீங்க. இந்த பெரிய போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு காற்று கடல் எவ்வளோ வளனாலும் ஏற்றிக்கிறலாம், மீனும் ஏற்றிக்கிறலாம், ஆட்களும் பையன் இல்லாமல் இருந்துக்கிறலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பெரிய போட்டை வந்து நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்குங்க. முக்கியமாக இந்த பெரிய போட்டு ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். புதுசு வைக்க முடியல, அப்படின்னாலுமே செகண்ட் ஹேண்டாக வாங்கியாச்சு. செகண்ட் ஹேண்டுனாலுமே நம்மளுக்கு ஒரு 6 மாதம் கடல் 6 மாதம் தான் வாங்கி வச்சுருக்காங்க. போட்டு வச்சு ஒரு 6 கடல் போல் தான் ஓடி இருக்கு இந்த போட்டு. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு புது போட்டு லிஸ்ட்ல தான் சேருங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல, ஒவ்வொருத்தங்க வந்து படிப்படியாக ஒன்று ஒன்றா போவாங்களா. அதே மாதிரி தான் எங்களுக்கு ஆசை. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போட்டு புதுசாக வாங்கணும், நல்ல வலைகள் இருக்கணும், நல்லா போய் மீன் பிடிக்கணும், அதுதான் எங்களுடைய ஏமாவே இருக்குங்க. இந்த போட்டு எல்லாமே எங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எங்களோட உயிர் தான் நாங்கள் சொல்லுமே தவிர இன்னொரு பொருள்னு கூட சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்டா இது வந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காக்கிற ஒரு கடவுள், தெய்வம், எங்களோட உயிர் இந்த போட்டு. ஒருத்தங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க போட்டு, அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட வந்தோம்னா எங்களுடைய சொந்த போட்டு பைசாலாம் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. திருச்செந்தூர் முருகரை பார்ப்போமா, சந்தோஷமா இருக்குல்ல முருகரை பார்க்கும்போது. காமிங்க, அடி கடல் மேலே இருந்து அடி முருகரை ரசிக்கலாங்க. கடல் மேலே இருந்து அடி முருகரோட தரிசனம் கிடைக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நாங்களே பக்கத்தில் இருந்தாலுமே முருகர் கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களால் போக முடியலைங்க. ஏன்னா கூட்டம் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. எங்களால் அந்த அளவு வந்து போய் சாமியை போய் கும்பிட்டுட்டு அந்த கூட்டத்தில் நிற்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ முதல்ல நாங்கள் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எப்போமாச்சும் தான் நம்ம போகணுங்க கோயிலுக்கு. செமையாக இருக்குல்ல முருகர் கோயில். பார்த்தீங்களா எவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போகிறேன்ட்டு. உண்மைக்குமே இப்படிலாம் பார்க்கறது கொடுத்து வச்சுருக்கணுங்க. நம்ம திருச்செந்தூர் முருகரை கோபுரத்தை பார்த்தாலே போதும், நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. சாமி கும்பிட்றதுக்காண்டி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் தெரியுமா. சாமி கும்பிட்டுட்டு போனாலே எங்கள் மனசில் உள்ள பாரமெல்லாம் நீங்கள் முருகரை தேடி வந்தால் கண்டிப்பாக போயிருங்க, எவ்வளோ பாரம் இருந்தாலும். பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல முருகர் கோயில். அப்படி நீங்களும் மனசில் உள்ளதெல்லாம் வேண்டிக்கோங்க முருகரை பார்த்து. ரொம்ப பேர் கோயிலுக்கு போக முடியாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க, இது மூலியமா சாமி கும்பிட்டுக்கோங்க. எப்படி இருக்குன்னு முருகர் பக்கத்தில் ஹோட்டல் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு. விட இப்போ வந்து முருகர் கோயில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுங்க, சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. நான் இப்போ இடையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு சூப்பரமாக இருந்தது. என்னாச்சு எதில்? ஆமாண்ணே, எப்படா நம்ம இது போடுவோம்லண்ணா, வீஞ்சி மாட்டுக்கு ஓட்ட போடுவோம்ல, அவ்வளோதான். ரொம்ப போட்டு அசிங்கப்படுத்த வேண்டாம். எங்கள் போட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கண்ணே.
இன்னும் அடுத்த வீடியோவில் எங்கள் போட்டில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்க. அது போக நாங்கள் இந்த போட்டை வந்து எத்தனை அடி போட்டு நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்டா ஒரு அண்ணன் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தார். கமெண்ட்ஸில் நான் வந்து எங்கள் கருவாடு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு அண்ணன் கால் பண்ணி என்ன மீனோட விலைகள்லாம் இவ்வளோ இருக்குது, கருவாடோட விலைகள்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் வந்து மீனெல்லாம் சும்மா தானே போய் கடலில் போய் அள்ளிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாருங்க. எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு, எப்படிடா இப்படிலாம் கேட்க மனசு வருது அப்படின்ட்டு நாங்கள் அந்த போட்டில் வலை கழிச்சிட்டு போகிறாங்க. பார்ப்போம், சாலை வலைக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த அண்ணா வந்து எப்படி புரிஞ்சு பேசினாரா இல்லை புரியாமல் பேசினாரா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படின்னா மீன் வந்து உங்களுக்கு சும்மா தானே கடலில் கிடக்கு, நீங்கள் சும்மா தானே அள்ளிட்டு வர்றீங்க அப்படின்றாரு. நம்மளுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு போட்டு வாங்குறோம்னா நம்ம வந்து அதில் வந்து சும்மா வாங்க முடியாது, நம்ம வந்து காசு கொடுத்து தான், அதுவும் 1000 2000 கிடையாதுங்க, லட்சங்களை நம்ம கொடுத்து தான் நம்ம போட்டே வாங்குறோம். அது போக வலையும் நம்ம வாங்குறோம் சொந்தமாக காசு கொடுத்து தான், அதுவும் லட்சங்களில் தான் நம்ம வாங்குறோம். அது போக ஆட்கள் இருக்காங்களா, இப்போ என் போட்டுக்கு ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து சும்மா வந்து அவங்கள வந்து நான் வந்து கூட்டிட்டு வர முடியாது. ஏன் சொந்தக்காரன் என் அண்ணன் தம்பி மட்டும் தான் போட்டுக்கு வந்து சும்மா வருவாங்களே தவிர மற்ற இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கும் நான் லட்சங்களில் வந்து கொடுக்கணும். லட்சங்களை கொடுத்தா மட்டும் தான் நம்ம போட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து நிற்பாங்க. இவ்வளோ இது இருக்குது. அது போக ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரு போட்டு கடலுக்கு போயிட்டு வருதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 20,000 ரூபா மட்டும் பிடிக்கும். ஒரு கடலை பொறுத்து, எந்த கடலுக்கு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த செலவாகுங்க. இது எல்லாம் இருக்குது. அது போக முக்கியமாக இன்னும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய உயிர் நான் என்ன, நாங்கள் கரையில இருந்து கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் கரைக்கு வந்தால் தான் நாங்கள் உயிரோட வீட்டுக்கு வர்றோமா அப்படிங்கிறது எங்கள் குடும்பம் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருக்குமே தெரியாது, எப்படி போகிறோம் எப்படி வர்றோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நமக்கு இதே முடிஞ்சிடும். இவ்வளோ இதை தாண்டி நாங்கள் போய் ஒரு மீனை வந்து சாதாரணமாக பிடிக்க முடியாது. அதுக்கு இப்போலாம் அட்வான்ஸு ஜிபிஎஸ்லாம் வந்துட்டு, ஜிபிஎஸ் வேணும், நம்ம எந்த மார்க்கில் எந்த பதிவில் போய் நம்ம மீனை பிடிக்க போகிறோம், எந்த காற்றுக்கு எந்த மீனை பிடிக்க போகிறோம், எந்த வலையை வச்சு நம்ம மீனை பிடிக்க போகிறோம், இவ்வளோ இது இருக்குங்க. ஆனால் அவர் என்னடா அசால்ட்டாக மீனை போய் கடலில் போய் அள்ளிட்டு வர்றீங்க அப்படின்ட்டாரு. எப்படிங்க யோசிச்சு பாருங்களேன், பல லட்ச ரூபா செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு மண்ணெண்ணெய் போட்டு நம்ம கடலுக்கு போய் எந்த இடத்துல நம்ம வலையை விட்டால் நம்மளுக்கு எந்த மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு, அது இயற்கையாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மீனை பிடிச்சிட்டு உயிரையும் பணையை வச்சு பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்து நாங்கள் வந்து மீனை வந்து விற்கிறோம். ஆனால் மீனை வந்து விற்று உங்களுக்கு இயற்கையாக இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கடலில் கிடைக்கிற உண்மையான எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு உணவுப் பொருள்னா அது மீனை தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம மீனவர்கள் வந்து மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்ததான் மற்ற இடங்கள்ல மாறுது. அதை பற்றிலாம் எனக்கு ஐடியாலாம் கிடையாது. எங்கள் மீனவர்களை பொறுத்தளவு தரமாக மீனை வந்து இயற்கையாக கொண்டு வந்து கொடுக்குறோங்க. இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் மீனை கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஈஸியாக கடல்லேருந்து அள்ளிட்டு வர்றதை மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்கண்ணா, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா நாங்கள் அன்னன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு வந்து மீனை விற்றாதான் எங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாப்பாடு, நாங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். நாங்கள் என்னதான் கடலுக்கு போகலாம் அப்படின்னாலும் எங்களை சார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து செலவுக்குனாலும் காசு கொடுக்கணும், அதுக்காச்சும் எங்களுக்கு காசு வேணும். அதுக்கு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய விஷயமாயிருங்க, ரொம்ப ஒரு சிக்கலாயிரும். மீன்பிடி முறையினாலும் சரி, மீனை சார்ந்தவங்களாலும் சரி, பல பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே ஒரு மீனவர்கள் வந்து ஒரு மீனவர் குடும்பம் வந்து கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாதான் இதை வந்து ரொட்டீனாவே நடக்குது. இதெல்லாம் தெரியாம ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க. எப்படிதான் இப்படிலாம் பேச மனசு வருது அப்படின்னு தெரியலங்க. நாங்கள் அப்படியே திருச்செந்தூர் வழியா அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கான்னு பாருங்க போட்டு வியூலாம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம புது போட்டு வாங்கி, இப்போ புதுசாக ஒரு போட்டு வாங்கியிருக்கோம்ல, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் போட்டை கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் போட்டை வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டோம். 7 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் ஏரியாவுக்கு கடற்கரைக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் ஆலந்தலையிலேருந்து எங்கள் ஏரியா கடற்கரை எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரோட்டு வழியாக நான் காமிக்க. நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வருங்க, இல்லை இடையிலனாலும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏன்டா நம்ம இப்போ காரில் போகிறது ஒரு டைம் கிடைக்கும், பைக்கில் போகிறது ஒரு டைமு, சைக்கிளில் போகிறது ஒரு டைமு, அதுக்கப்புறம் நடந்து போகிறது ஒரு டைமு. கடல் வழியாக போகும்போது எப்படி இருக்கும், அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. இன்றைக்கி நான் அந்த டைமு காமிக்கேன். கரெக்டாக நாங்கள் தள்ளும்போது போட்டு தள்ளி விட்டது
டக்குவிலேயே தள்ளி விட்டது இந்த 7 மணி. இப்போ நாங்கள் திருச்செந்தூரை தாண்டி பட்டணத்தில் நெருக்கிறோம். கரெக்டாக மணி 7:10 கிட்ட ஆகிட்டு. ஆமாம் 7:10. நான் இந்த டைமிங் காமிக்க பாருங்க. இது பார்த்தா தெரிஞ்சிருமில்ல என்ன டைமிங் பார்த்துங்க. இலைகாலம் ஆக போகுது. மணி இப்போ 7:10ன்னு வச்சுக்கோங்களேன். அது அசால்ட்டாக ஏற்றலாம். அதான் எவ்வளோ நாள் ஏற்றலாம் மீன். ஒவ்வொரு ஏரியா இப்போலாம் கடல் அரிப்பு சரசரன்னு அரிச்சுக்கிட்டு போகுதுங்க. கரையை வழியே தான் போகிறோம். ஏன்னா எங்கள் ஏரியா பார்க்கும்போது அந்த தான் இருக்குது. பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு அந்த சிமிலிலாம் தெரியுதான்னு தெரில. அதுதான் எங்கள் ஏரியா சிமிலி. இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் வேலையெல்லாம் இருக்குது. நாங்கள் ஸ்டிக்கரை உரிக்கவா வேண்டாமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் போட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க புதுசாக வச்சுருப்பாங்களா, அவங்க பேர்லாம் இருக்குமா, நாங்கள் ஸ்டிக்கரை உரிச்சிட்டு எங்கள் பேர் ஒட்டணும். இது பெரிய போட்டனால கொஞ்சம் அந்த ஸ்டிக்கருக்கெலாம் பைசா கொஞ்சம் அதிகமாகவே ஆகுங்க. கடல் மேலேயும் ஒரு விளாகர் இருந்தால் நல்லா இருக்கும்ல. விளாகர்னா சும்மா ஒவ்வொரு ஊராக போய் இந்த ஊரில் என்னென்ன இருக்குது போட்டு மூலியாக போகலாம், நல்லா இருக்கும். ஆனால் செட் ஆகாது. ஒவ்வொரு ஏரியாவில் பிரச்சனை வரும். இதுதான் காயல்பட்டினம் பீச்சுங்க. போட்டு அணியை தூக்கி போடுறதுனால ஒழுங்கா ரெண்டு பிடிக்க முடியலை. இல்லை டம்முன்னு தூக்கி போடுது. வழியா எங்க ஏரியா பக்கத்தே வந்தாச்சுங்க. இப்ப கரெக்டா மணி 8 மணி. இப்ப மணியை காமிக்க பாருங்க எத்தனை மணின்ட்டு பாருங்களேன். மணி கரெக்டா 8 மணி. நம்ம 7 மணிக்கு தள்ளி விட்டோம். கரெக்டா 1 hour. இன்னொரு இங்க ஒரு 5 நிமிஷத்துல போய் கரையா போய் விழுந்துரும். அந்த சிமிலி தெரியுது பாருங்களேன், NLC சிமிலி தெரியுதா, இதுதான் எங்க ஏரியா. கடற்கரை ஓரத்துல தாங்க அதிகமான ஃபேக்டரியா இருக்கும். இதே கேரளாலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவு ஃபேக்டரிலாம் இருக்காது. இது ஸ்பிக்கு, அது ஒரு பவர் பிளான்ட் தான். ஸ்பிக்குன்னு SPICன்னு ஒரு இது இருக்கும். இது NLC, இது தெர்மலு, இது ஹார்பர். கேரளா சைட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடற்கரை. ஏன்னா அந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அது என்னது ஃபேக்ட்ரி நான் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி, இப்படி பெருசா ஃபேக்ட்ரிலாம் பார்த்ததே இல்லைங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது. எதுக்கு இவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதான் தெரியல. கேரளாவும் நல்ல வளர்ச்சியான மாநிலம் தான், தமிழ்நாடும் வளர்ச்சியான மாநிலம் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்கே மட்டும் அதிகமான கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மிச்சமான ஃபேக்ட்ரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அப்படி வரிசையாக நீங்கள் இங்கே இருந்து கன்னியாகுமரி போகிற வரைக்கும் ஃபேக்ட்ரியை மட்டும் கடற்கரை ஓரத்தில் பார்த்துட்டே போகலாம், அவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்கும். நம்ம ஏரியா கடற்கரைக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த டைமிங் ஆகும்னு நினைக்கிறேன். நான் கரையில் போய் ஸ்லோ பண்ணும்போது போய் காமிக்க என்ன எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த போட்டில் வந்து ரொம்ப பெசல்லாம் இருக்கு. என்னென்ன பெசல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்க சொல்றேன் பாருங்கண்ணே. அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் போட்டு எவ்வளோ எத்தனை லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினேன், எத்தனை அடி போட்டு, இது எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு ஏரியாவுக்கு. எங்கள் ஏரியா கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து விழுந்துருது பார்த்தீங்களா. ஆனந்தில் எத்தனை கிலோமீட்டரு, அதை கிலோமீட்டரை நான் பார்க்க எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது செம. கடலை விட இதுலேயே ரொம்ப பேர் நினைப்பீங்க என்னடா ரோடு தானே இருக்குது, அது எப்படி சொல்ல, ரோடு ஏதாவது ஸ்பீடு பிரேக் இருக்கும் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. கடலில் பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் வரும்போது பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கும். அந்த இடங்கள்ல பார்த்து தான் நாங்கள் வருவோம். அதை வந்து கணக்கு பண்ணி தான் வருவோம். கணக்கு பண்ணாமல் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னு தெரியுமில்ல, நேராக பவளப்பாறை விட்டுருச்சுங்க, பைப்பரை கிழிச்சு விட்டுரும், இல்லைன்னா இன்ஜினை உடச்சி விட்டுரும், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடும், இல்லை மார்ச்சா கவனிக்காமல் இருந்தால் கூட போட்டு பெரட்டி விட்டுரும். அதனால கடல்லேருந்து வரும்போது பயங்கர ரிஸ்க் இருக்கு. இன்னொன்று 8th வரும்போது யாரும் மோத மாட்டாங்க. இருந்தாலும் நைட் நேரம் வந்தோம்னா 8th நம்ம கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போட்டு மேலே ஏறி விழுந்துடும். அப்படிலாம் விபத்துலாம் பயங்கரமாக நடக்கும் கடல் மேலே. அதனால என்றைக்குமே நாங்கள் கடல் மேலே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது சில வேட்டை கேட்டுக்கிறோம். எந்த இடத்துல ஏதாச்சும் ஆளி விரிதா, எந்த இடத்துல பாறைகள் இருக்குது, எந்த இடத்துல திட்டு இருக்குது, எல்லாமே கேட்டு விசாரிச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டையே கொண்டு வருவோங்க. இப்போ போட்டை நல்லபடியாக கொண்டு வந்தாச்சு திருச்செந்தூர் முருகர் அருளால். இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் போட்டு போகாது. திங்கக்கிழமைனால கடலுக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லா போட்டுமே கெட்டில் தான் கிடக்குங்க. ஒரு சிலர் மட்டும் சின்ன போட்டுலாம் இருக்குல்ல, அவங்க மட்டும் கடலுக்கு போவாங்க. எங்கள் ஏரியா கடற்கரை பார்க்க அழகாக இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்பா அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் நம்மளாம் சொல்லவே வேண்டாம். இப்போ ஃபுல்லாக காத்தாடி அதிகமாகிட்டோம். ஒரே ஒரு காத்தாடி இருந்துச்சு, அந்த ஒரு காத்தாடி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 காத்தாடி கிட்ட வந்துச்சு. இப்போ அந்த ஏரியா இதில் நின்றா கண்டிப்பாக குளிப்பாட்டு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். தண்ணி அப்படியே அள்ளி அப்படி அங்கிட்டு விழுகுது. ஐயா ஐயா கரெக்டாக அந்த சில பண்ணியாச்சு. வீட்டுக்காரன் வந்துச்சு. அட்டிக்கு வந்துருங்க. எது வரும் நம்ம போட்டு ஸ்ரீநிதினு ஒரு பேர் இருக்கா, இந்த வெள்ளை ஒரு போட்டு, அதுக்கப்புறம் பச்சை ஒரு போட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீநிதி, அதில் மேலே 3, இது சேர்த்த 4 போட்டு நம்மளுக்கு வந்து நிற்கார் போட்டு மேலே. நான் கரைக்கு வந்து டைமு காமிக்கணும்னு நினச்சேன்ல, மறந்துட்டேங்க டைமு. கரெக்டாக ஒரு 8, இப்போ மணி பார்த்துக்குங்க 8:10 சரிங்களா. அங்கே 7 மணிக்கு தள்ளி விட்டோம், இங்கே 8:10க்கு வந்துட்டோம். மொத்தம் நம்ம போட்டு ஓடி வந்த டைமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. சரி, 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போட்டு வந்து கரையை வந்து விழுந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து திருச்செந்தூரை தாண்டி ஆலந்தலையிலேருந்து நம்ம ஏரியாவோட கிலோமீட்டர், ரோடோட கிலோமீட்டர் வந்து நான் மேப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் காமிக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ எனக்கு தெரியலை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல எத்தனை கிலோமீட்டருக்குண்டு. இத்தனை கிலோமீட்டரை வந்து நம்ம போட்டு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டு, இடையிலையும் ஒரு 5 நிமிஷம் கிடந்தோம். இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னு ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இடையில இன்னொரு வள்ளத்தில் வந்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே பையா தான் கிளம்பி வந்தோம். இப்போ நம்ம இன்ஜினை இறக்கணும். அது போக என்னடா இன்னொரு ட்விஸ்ட் என்னடா, டக்கு வரணும். டக்கு வந்து நம்ம போட்டு இழுக்கணுங்க, அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும். டக்கு வந்து இழுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். எங்கள் அப்பாவும் இப்போ தான் வந்து போட்டு வந்து பார்க்க வருது. ஓகே, எவ்வளோ விரிவாக இருக்குது தெரியுமா, பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஏன்னா அதை வச்சு கட்டிக்கிறலாம்ல, அதில் கட்டிட்டு இழுப்போம். அது உள்ளதான் நடாது.
போட்டு நல்ல மிதப்புங்க. சல்லுன்னு ஓடிது. எம்டி போட்டால் இருக்குது. நம்ம வளையத்தனா கொஞ்சம் வெயிட் ஏறும் இருந்தா. நல்ல மிதப்பாக இருக்குது. நான் வந்து அப்படி ஸ்லோ பண்ணி போட்டோம். அப்படி காற்றுக்கு செம்மையாக வலிஞ்சிட்டு இருந்துச்சு.